அங்க பாத்தீங்களா சார், ஒருத்த மொபைல கால் மேல கால் போட்டு தூங்கிட்டு இருக்கான் சார். டேய், இந்த கருப்பம் வர தெரியாம தூங்கிட்டு இருக்கான்டா. எழுப்பிடுறேன். கால் மேல் கால் வேற. என்ன சார் அது? மிட் நைட்ல பர்மிஷன் இல்லாம பெட்ரூம்ல வந்து அழுத்தினா என்ன சார் அர்த்தம்? டேய், இந்த அத்தா ராத்துல அமாவாசை வீட்டுல கூலிங் கிளாஸ் போட்டு தூங்குறியா? 24 hours கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு கக்கூஸ் போகையிலையும் கூட கழட்டாம இருக்கிறது ஏன் இஷ்டம் சார்? சோடியம் வேப்பர் லேம்ப் கண்ணு கூஸ்து. சரி, யாரு எந்த ஊரு? பேர் மயில்சாமி, ஊர் கோயம்புத்தூர். கருப்பு கிட்டே பொய்யா? கருப்புனா என்ன பருப்பா? கருப்புடா எடுத்துட்டு போகுது. உண்மையான பேர் சொல்லு. உண்மையான பேர் சேத்து குளிக்க வாய்ந்த ஊர் ஊத்துக்குழி. நக்கலா? என்ன சார் உண்மையை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, பொய்யை சொன்னாலும் முறைக்கிறீங்க. நீ சரி வர மாட்டா. நட ஸ்டேஷனுக்கு வரேன். வாரண்ட் இருக்கா? எது வாரண்டா? யார் யார் தான் வாரண்ட் கேட்கணும் விவசாயம் இல்லடா சார். ராத்திரி 1 மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ணா யாரா இருந்தாலும் வாரண்ட் இருக்கான்னு கேட்பாங்க சார். இருக்கா? லா காலேஜ் போய் படிச்சா வர முடியும். நீ ரொம்ப பேசுற. கஞ்சா கேஸ்ல உள்ள தள்ளி போடுவ. எங்கிட்ட போய் கஞ்சா இல்லையே சார். சார், நான் என்ன உங்க வளர்ப்பு மகனா? ரொம்ப பேச விட்டா பாதியத்தில் போயிடுவான். அமுக்க முடியாது சார். வர மாட்டேன். ஐயோ, ஏய், இங்க வா. பேர் என்ன? மயில்சாமி சார். ஏதோ ஊர் சொன்னிய. எந்த ஊரு? கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்துல 6ஆம் நம்பர் வீடுங்க. சந்தனபுரம் அண்ணாச்சி மாதிரி பேசுற. கோயம்புத்தூர்ல என்ன பண்ணிட்டு இருந்த? பிக் பாக்கெட்னா மாட்டிக்குவோ, அப்பன் தடவை சொல்லிடுவோம். என்ன வச்சுக்க? பிரஸ்ஸுங்க. பிரஸ் பிரஸ். பிரஸ்ஸா? முதல்ல சொல்ல வேண்டியதா சார்? எந்த பத்திக்கும் தெரிஞ்ச கைவிஷமோ? ஆமாங்க, அந்த மாதிரி பிரஸ் தானுங்க. உட்காருங்க. துப்புனி அடி சிகரெட் அங்க அங்க இருக்கு சார். அங்க இருக்கு. இத அரெஸ்ட் பண்ணும்போது சொல்லிருக்கலாம்ல சார்? எங்கம்மா சொல்ல விட்டீங்க? ஐயோ, ராத்திரில எழுப்பி அப்படியே எடுத்துட்டு வந்துட்டீங்களா சார்? நான் தூக்க கலந்து அரெஸ்ட் பண்ணிட்டேன் சார். சார், உங்களை அரெஸ்ட் பண்ண விஷயத்த வெளியே சொல்லுங்க சார். டெல்லியில இருந்து என்கொயரி பண்ணாங்க சார். இல்ல 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 சார், என்ன மன்னிச்சுங்க சார். சார் சார், நானே டிராப் பண்ண சார். சார், அம்மா சார், நாங்க அரெஸ்ட் பண்ணும்போது காலகை பிடிச்சு இழுத்துருப்போம். தோல்வலி ஹாஸ்பிடல்ல படுத்துட்டு போறீங்க சார். டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க சார். சார், அந்த தோல்வலி ஏற்கனவே இருந்தது. நாங்க பிடிச்சிருந்தா இல்ல இல்ல இல்ல. பாஸ்போர்ட் சைஸா இருந்தா நம்ம கேஸா இருக்கு. ஃபுல் ஃபிகர்ல நிக்கிறானே யாரவ? யோ இன்ஸ் இக்கறா. எஸ் சார், சொல்லுங்க சார். டேஞ்சர் கலர்ல கோட் போட்டுக்கானே யாருமா இவன்? இவனா சார்? சூப்பு. சாதாரண சூப்பு இல்ல சார், சூட்கேஸ் சூப்பு. சூட்கேஸ் அடிக்கிறதுல சூப்பர். ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு ஒண்ணு விட மாட்டான் சார். ஆனா கொஞ்ச நாள் இவனை காணும் சார். இவங்கிட்ட வெயிட் சூட்கேஸ் அடி செட்டில் ஆயிட்டான் போறது சார். ஆனா டிபார்ட்மெண்ட்ல இவனை பிடிக்கவே முடிய மாட்டேங்க சார். அனைவ சத்தியமங்கல காட்டுக்குள்ள போயிருப்பான்னு நினைக்கிறேன். இருக்கலாம் சார். அப்படி இப்படி போயிருந்தாரு வச்சுக்கா, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவனை பிடிக்கவே முடியாது. மீசையை வலிச்சிட வேண்டியதான். சார், நீங்க ரொம்ப லொல்லு பேசுங்க சார். எங்க ஊர் பக்கம் லொல்லரசுன்னு சொல்லுவாங்க. ஒரே வீட்டுக்கு 2 பால் பாக்கெட்டு, 2 பேப்பர், எல்லாம் காசு இருக்கிற திமிரு. என்னடி முறைக்கிற? ஐயா, என்ன காஃபில சுகரே இல்ல? அவர் இன்னைக்கு காஃபில சக்கரை போட்டுக்கலமா, அதனாலதான் உங்களுக்கும் போடல. பரவாயில்லையே, புரிஞ்சு நடந்துக்கிற. அம்மா, பாப்பி காஃபி கொடுத்துட்டியா? இதோ கொடுத்துறேன். நான் எது செஞ்சாலும் அப்படியே ஃபாலோ பண்றது. சொந்தமா எதுவுமே யோசிக்கிறது இல்ல. மேனேஜரா வந்தவரை மேனேஜரா வைக்காம புருஷன் ஆக்கிக்கிட்டேன் பாருங்க. அதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. மேனேஜரா வந்து மேனேஜரா இல்லாம புருஷனா இருக்கிறனே, அதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. என் பொண்ணு பப்பி மட்டும் இல்லைன்னா எப்பயோ டிவோர்ஸ் பண்ணிருப்பேன். அம்மாமா, நம்ம பப்பி மாவை காணோமா? என்னடி சொல்ற? பப்பியை காணுமா? எங்க போயிருப்பா? தெரியலம்மா. ஐயா, நம்ம பப்பி அம்மாவையும் காணுங்கய்யா. பப்பி வேற. Don't touch. Hey, don't touch. வா. கல்யாணம் பண்ணிக்காதே. ஏய், கல்யாணம் பண்ணிக்காதே. கல்யாணம் பண்ணிக்காதீங்க. பண்ணிக்காதீங்க. பண்ணிக்கல. அங்கிள், ஆண்டி, அங்கிள். பப்பி எங்க இருந்தா? என்னங்க இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? பப்பி பாட்டுக்கு ரோட்ல ஆடிட்டு இருக்கா. நாங்க பார்த்து கூட்டிட்டு வரோம். இனிமேலாவது கேர்ஃபுல்லா இருங்க. என்கிட்ட சொல்லாத, பப்பி அம்மா கிட்ட சொல்லு. ஓகே ஓகே, 2 பேருக்கும் தான் சொல்றோம். இனிமே பப்பியை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. சரி சரி, பத்திரமா பாத்துக்கிறோம். ஏய், உள்ள கூட்டிட்டு தொடாத தொடாத, நீ போய் கொடு. அம்மா வாங்கம்மா. ஏய், நீ தொடாத, கூட்டிட்டு போ. அம்மா தொடாத. நிறுத்துங்க. நீ தொடாத. நிறுத்துங்க, நாங்களே கூட்டிட்டு போறோம். ஏய், மேடம் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. மேடம் சண்டை வருமா? சார் கல்யாணம் பண்ணிக்காதீங்க, சண்டை போட்டுக்குவீங்க. சரி போ. உங்களால என் பொண்ணு மென்டலானா? என்னாலயா? முன்னாலதான் என் பப்பி பைத்தியமான பைத்தியமான பைத்தியமான.
பஸ் வரல இவ்வளவு அதிகமாயிடுச்சு. பார்ட்டி ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுது? வேர்க்குது. ஹோட்டல்லாம் பார்த்தா துபாய் பார்ட்டி இருக்கும் போல இருக்குது. சார் ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா சார்? சொல்லுங்க சார். சூட்கேஸ பாத்துக்கிறீங்களா? யூரின் போயிட்டு வந்துடுறேன். 12 கொண்டாலும் போயிட்டு வாங்க சார். நீங்க வெளியூருங்களா சார்? ஆமா சார். எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? இல்ல இந்த ஊர்ல இருக்க யாருக்குமே ஹெல்ப் பண்ற மைண்டே கிடையாது. நீங்க கேட்ட உடனே டக்குன்னு ஹெல்ப் பண்றீங்களே, அதனால கேட்டேன். நீங்க போயிட்டு வாங்க சார். சார் பத்திரமா பாத்துங்க. ஓகே சார். சார் வெயிட் மேட்டர் உள்ள இருக்கு சார். ஓகே சார். பத்திரமா பாருங்க சார். சார் என்னோட உயிர் மாதிரி அதை பாத்துட்டு வந்துடுறேன். கோயம்புத்தூர்ல இருந்து மஞ்சப்பைய தூக்கிட்டு வரவனுக்கு தான் மஞ்ச மாக்கணுங்களா இருப்பானுங்கன்னு பார்த்தா சிட்டி பையல நம்மளை விட கேனக்கு இருக்கானுங்களா இருக்கானுங்களே. பொட்டியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போறானுங்க. அடிச்சிருவோம். யோ கிறிஸ்டபர், எவனோ ஒருத்தன் பெரிய பொட்டியை தள்ளிட்டு போறான். இரு என்னன்னு பாப்போம். யோ நில்லையா, என்ன பெட்டி இழுக்க முடியாம மீத்துட்டு போற? என்ன இருக்குதுல? யோ நீங்களும் கூட தான் மிதிக்க முடியாம மிதிச்சிட்டு போறீங்க. நான் என்ன ஏதுன்னு யாராச்சும் கேட்டனா மாசம் கடைசி எங்கேயாச்சும் போய் கை நீட்டு வழி பாருங்க. பதிலே தப்பா இருக்கு. யாரு நீ? யோ சொன்ன பயந்துக்குவேன். பிரஸ். எந்த பிரஸ்? என்ன இன்ஸ்பெக்டர் நான் பிரஸ் தெரிஞ்சோன்னா நம்மளுக்கு ஒரு சல்யூட் அடிச்சு அவர் அடிச்சு தம் எடுத்து எனக்கு கொடுக்குறாரு. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு பீஸ். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எந்த பிரஸ்? என்ன பிரச்சனை தெரியும் அவ்வளவுதானே. சஃபயர்ல தோ. என்னது சஃபயர்ல தோவா? அட நம்ம சிவகாசி பார்ட்டியா? யோ முழுசா கேட்டு பேசியா? சிவகாசி நான் உனக்கு சொன்னேன். கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம். கோயம்புத்தூரா? சிவகாசினா 50 100ன்னு கௌரவமா அடிச்சு எங்களுக்கும் தருவாங்க. இதே கோயம்புத்தூர்னா பழனி படிக்கட்டுல உட்கார்ந்துருக்க பிச்சைக்காரங்களுக்கு போடுற மாதிரி 4 8 அடிச்சு கேவலப்படுத்துவாங்க. உன்ன நம்ப முடியாதியா? முதல்ல துறையா சூட்கேஸ. அதெல்லாம் திறக்க முடியாதுமா, நம்ம பர்சனல் மேட்டர். அப்ப நட ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கு போய் போர் அடிச்சிருச்சுமா. திறக்கிறது. ஹெல்ப் பண்ணியா? விவரம் தெரியாம முடக்குறீங்க. மந்திரி வீட்டுக்கு போற சூட்கேஸ் ஆண்டிக்கு போறீங்க. அப்ப நமக்கு தெரியாது. அட பொண்ணு யாருமா அந்த கிளாமர் கேர்ள்? எங்களை கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? யோ தெரியும் சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? கவர்மெண்ட்ல உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறத வேஸ்டியா? பொண்ணு எழுப்பி யாரு என்ன ஏது எந்த ஊர்னு விசாரிச்சு எஃப்ஐஆர் போடுங்க. இல்லாட்டி தனி கோர்ட்ல நிக்க வச்சு பிச்சிருவாங்க பிச்சு. யோ அந்த ஆள் சரி அதான் சொல்லிட்டு போறான். அந்த பொண்ணை எழுப்பி யாருன்னு கேளு. ஏமா ஏமா டெட் பாடியா? டெட் பாடி. ஆமா நர்சம்மா, என் பையனை டாக்டர் குணப்படுத்திடுவாருல? கவலையே படாதீங்க. கைராசிக்கார டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் வரைக்கும் கூடவே இருப்பாரு. என்னம்மா இப்படி சொல்றீங்க? டேய் ராசா, உன்னை கொல்லுவாங்க போல இருக்கா? எந்திரா, நம்ம கீழ பாத்துட்டு போ. எந்திரு, சொன்னா கேளு. எந்திரு. I don't like noise. இவர் எங்கேயோ பார்த்திருக்குமே. ஓகே சுப்பு. எதுக்காக நீ அதிக பிரச்சனைத்தனமா நான் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஷாக் கொடுத்தேன்? நான் கொடுக்கல டாக்டர். ஏன் அப்படி கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஆல்ரெடி ஷாக் கொடுத்த மாதிரி அவர் இருக்கா? வரும்போதே அப்படிதான் வந்தாரு. போகும்போது அப்படிதான் போறோம். டாக்டர் என்ன சொல்றீங்க? ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடுவான் இவன். கரண்ட் ஷாக்கா? ம். வேணாம் டாக்டர், என் மகனுக்கு கரண்ட் ஷாக் போட்டு கொடுக்காதீங்க டாக்டர். மகனா இவன்? ஆமா, ஜாட வேற மாதிரி இருக்கையா? நான் அடிக்கடி வெளியூர் போவேன் ஓகே டாக்டர். அதெல்லாம் வேண்டாம். நீ ஷாக் ட்ரீட்மெண்ட் ரெடி பண்ணு. வேணாம் டாக்டர், அவனுக்கு கரண்ட் ஷாக் போட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்? அவன் கரண்ட்ல கை வச்சுதான் இப்படி ஆனா. சூட்கேஸ் அடிச்சு ஃப்ராட் தரம் பண்ணவன் டாக்டர் வேஷம் போட்டு ஃபோர்ஜரி பண்றானா? உன் ஃபீலிங் எனக்கு புரியுதியா? இப்ப பாரு, தூக்குவன நானே உட்கார்ந்து காட்டுறேன், டெமோ பண்ணி காட்டுறேன். அவன் அப்படியே வெளியே விட்டு வா, சீக்கிரம் வா. இதான் பேஷண்ட்ஸ் உட்கார்ற எலக்ட்ரிக் சேர். பாத்துக்கோ. சரி. அப்புறம் இதை இப்படி தூக்கி விட்டுக்கிட்டு இதுல இப்படி கிளிப்பா மாட்டணும். பாப்பா மெதுவா. பேஷண்ட்ஸ்க்கு வலிக்கும்ல. அப்படிக்க மாட்டுங்க. இந்த இப்படிக்கா மாட்டு. அவ்வளவுதான். பாத்தியா, எனக்கு ஏதாவது வலிச்சுதா தலையில மாட்டுற பாரு. அவ்வளவுதான். ஹெல்மெட் மாதிரி. இவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட். இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? இவ்வளவுதான் இல்ல, கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. பின்னாடி பாத்தியா ஒரு ரெட் லைட் இருக்கு பாரு. ஆமா. அது பக்கத்துல ஒரு சுவிட்ச் இருக்கு பாத்தியா? அத போட்டீனா லைட் எரியும். அதோட ட்ரீட்மெண்ட் ஓவர். ஓ இதுவா? ஏய் ஏய் போடாத. ஐயோ அப்பா டாக்டர், மெஷினுக்கு வர கரண்ட் கட் ஆனதுனால தப்பிச்சிங்க டாக்டர். நல்ல வேளை, அடிக்கடி கரண்ட் கட் ஆகிற ஸ்டேட்ல பிறந்ததுனால நான் தப்பிச்சேன். ஆமா ரோசி. டாக்டர், எந்த நேரத்துல என்ன பண்ணுங்கன்னு தெரியாதா உங்களுக்கு? அறிவு கட்டவளை கைத்தாங்கலா கூட்டு போன்னு ஜாட எந்திரிங்க, எந்திரிங்க. எவ்வளவு பாத்து, கரண்ட் பாத்து. இருந்துச்சு பாத்தியா? 420. இத விவசாயத்துக்கு மேல கொடுத்தா பாத்து. half an hour பம்பு செட் ஆவது ஓடி இருக்கும். ஏய் ஓடாத ஓடாதடா டேய், ஒரு ஊசி போட்டுடா. டேய் பாரு சொல்றத கேளுடா. ஒரே ஒரு ஊசிடா. டேய் நான் போடுற முதல் ஊசிடா இது. டேய் கேளுடா, ஓடாதடா. போட்டுடா. நில்றா. ஊசி போட முடியாது. போடுறேன்டா. போட்டாச்சு. ஐயோ அடிக்கடி மிஸ் ஆவறாங்களே, என்ன பண்றது இவங்களை வச்சுக்கிட்டு? சீக்கிரம் ஒரு வில்லு ஆம்பு வாங்கி பிராக்டிஸ் பண்ணணும். எஸ் யா 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 கம் இன். யார் இவரு? ஸ்டூல்ல ஏறி நிக்கிறாரு. ஓ ஹைட்டே அவ்வளவு இருக்குதா?
இது அட்மிட் பண்ண வந்த கேஸா இல்ல அதுவே அட்மிட் ஆக வந்த கேஸான்னு தெரியலையே. பிகினிங் ஸ்டேஜ் போல இருக்குது. டேக் யூர் சீட். யா, கொஞ்சம் முத்துன கேஸ் தான் போல இருக்குது. ஐ அம் டாக்டர் ஜான் பிரிட்டோ, சைக்காட்ரிஸ்ட். நீங்க? ஐ ஆம் டாக்டர் ஜான் பிரிட்டோ, சைக்காட்ரிஸ்ட். நோ 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 நோ, இந்த நிலைமையில சொன்னா உங்களுக்கு புரியாது. ஐ அம் டாக்டர் ஜான் பிரிட்டோ. See the evidence. நோ 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 நோ, ஐ ஆம் டாக்டர் ஜான் பிரிட்டோ, சைக்காட்ரிஸ்ட். ஓ, புரிஞ்சு போச்சு. சொல்றதையே ரிப்பீட் பண்ற கேஸ் போல இருக்குது. நோ ப்ராப்ளம், கியூர் பண்ணிடலாம். உங்க கூட வந்தவங்க யாராவது வெளியே இருக்காங்களா? நான் மட்டும் தான் வந்திருக்கேன். ஏன்? பிகாஸ் ஐ ஆம் ஜான் பிரிட்டோ, சைக்காட்ரிஸ்ட். நீங்க ஜான் பிரிட்டோனா அப்ப நான் யாரு? சுப்பு. சுப்பு. சுப்பு யார்? சுப்பு. சுப்பு சுப்பு. எந்த சுப்பு? L3 போலீஸ் ஸ்டேஷன்ல உன் பேரு சுட்கே சுப்பு. ஐயோ, நான் எஸ்கேப். ஏய், கபடி. பாண்டி விளையாடுறீங்க டாக்டர்? எந்த வயசுல எந்த விளையாட்டு விளையாடுறீங்க? நான் டாக்டர் இல்ல, அவர்தான் டாக்டர். என்ன டாக்டர் விளையாடுறீங்க? நான் விளையாடல, அவர் விளையாடுறாரு, நான் ஓடுறேன். ஓடி. அப்பாடா, டாக்டர் கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். நான் இங்க ஒளிஞ்சிருக்கிற விஷயம் டாக்டருக்கு தெரியவே தெரியாது. தெரியும். டாக்டர், என்ன மன்னிச்சிருங்க, நான் டூப்ளிகேட், நீங்க தான் ஒரிஜினல் வச்சுக்கங்க. எதுக்கு என் சூட்கேஸ் திருண்ண? பெருசா இருந்து என்ன எடுத்து உள்ள பார்த்தா பணம் இல்ல, இந்த சர்டிபிகேட்ஸ் தான் இருந்து. உங்க சர்டிபிகேட்ஸ் வச்சு நான் பொழப்பு நடத்துறது தப்பு தான், என்ன மன்னிச்சுக்கங்க. இதான் சர்டிபிகேட். இதான் என்னோட சர்டிபிகேட். என் சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு. இந்த சர்டிபிகேட் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்குறது தெரியுமா? போய் சொல்லாதீங்க டாக்டர், நீங்க கேட்ட உடனே கொடுத்துட்டேன். போகிட்டு இல்லம்மா, யூனிவர்சிட்டியில இருந்து நான் +2 படிச்சு பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மெடிக்கல் காலேஜ்ல சேர்றதுக்காக போனேன். அங்க வழக்கமா காலேஜ்ல சேர்த்துக்கிறதுக்காக லஞ்சம் கேட்பாங்கல்ல, லஞ்சம். ஆமா, ஆமா. அந்த அமௌண்ட் கொடுக்க போயில ஒரு 10,000 ரூபாய் ஷார்டேஜ் வந்துடுமா. டாக்டர். அப்ப எங்க அம்மா வந்து சத்துணவு கூடத்துல ஆயா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கும்போது செத்து போயிட்டு ஒரு 10,000 ரூபாய் பணம் கிடைக்கும்லமா, அதுக்காக அந்த தெய்வ தாய், அந்த காவிய தாய், அந்த அன்பு தாய், அந்த காவிரி தாய் தன்னை எரிச்சுக்கிட்டாங்கம்மா. ஐயோ ஐயோ. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் வாங்குறதுக்காக கவர்மெண்ட் ஆபீஸுக்கு கேவலமா அலையோன்னு அலைஞ்சு அந்த ஆபீஸருக்கெல்லாம் கமிஷன் எடுத்தது போக மீதி பணத்தை கொடுத்தாங்கம்மா. அந்த பணத்தை காலேஜ்ல கட்டி அதுல படிச்சு வாங்கின டாக்டர் பட்டம் இது. பின்ன என்ன அரசியல்வாதி மாதிரி வெறும் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு செட்டப் பண்ணி வாங்கின டாக்டர் பட்டம் நினைச்சிட்டியா நீ? இல்ல. நீ எதுக்கு ராஜா அழுகுற? சால்னா கடை சதாசிவத்தை நினைச்சேன், அழுறேன். யார் இந்த சாராசிவம்? என்ன பெத்த அப்பேன். அப்பெல்லாம் படிக்க வேண்டிய வயசுல ஒரு பாக்கெட் பிரியாணிக்காகவும் 50 ரூபாய்க்காகவும் ஆசைப்பட்டு எந்த கட்சி பேரணி நடத்த கூப்பிட்டாலும் என்ன லாரியில ஏற்றி அரிச்சிருவா டாக்டர். அதனால என்னால படிக்க முடியாமலே போயிடுச்சு டாக்டர். சுத்தமா படிக்கலையா ராஜா? வாழ்க ஒளிகன்றதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது டாக்டர். ஐயோ, கள்ள ஓட்டு போடுறதுக்கோ ஓட்டு பெட்டியை தூக்கிட்டு வர்றதுக்குமாவது படிச்சிருக்கலாம்ல. அந்த மேற்படிப்புக்கெல்லாம் எனக்கு வசதி இல்ல டாக்டர். அந்த மாதிரி படிச்சிருந்தா உங்களை மாதிரி ஒரு பெரிய பெரிய டாக்டரா வந்திருப்பேன். ஓகே, இனிமே இந்த கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க டாக்டர் ஜான், நான் டாக்டர் பிரிட்டோ. ஒரு சின்ன கரெக்ஷன். கோ அஹெட். நான் டாக்டர் ஜான், நீ கம்பவுண்டர் பிரிட்டோ. இட்ஸ் ஆல் ரைட். பட் வர்ற வருமானத்துல ஆளுக்கு 50-50. பெரிய கரெக்ஷன். ப்ரொசீட். எனக்கு 75%, உனக்கு 25%. இட்ஸ் ஆல் ரைட். பெகர்ஸ் cannot become choosers. ஏதா சாப்பிடுறீங்களா? எது வேணாலும் சாப்பிடு. பாய் சார். இதான் என்னுடைய அசிஸ்டன்ட். டாக்டருக்கு ஒரு பாட்டில் இனிமே ஆயிடுச்சு. சாரி டாக்டர், பழக்க தோஷமா போச்சு. ஒரு பிளேட் இட்லி வாங்கி. நான் ஏதாவது பண்ணணுமா டாக்டர்? நீ வாங்கிட்டு வாமா. மார்ச்சுவரியில பாடி தூக்கிட்டு கொண்டாந்து என் அசிஸ்டன்ட்டா போட்டது என்னுடைய தப்பு. ஸ்பெஷல் டீயை வாங்கிட்டு வரேன். கூடிய சீக்கிரம் உன்னை மார்ச்சுவரி பாடியாவே மாத்துறேன். சுபாடா மயிலே, ஒரு வழியா தங்கர் கடை கிடைச்சிச்சுமா. சுபோட வண்டி எடுத்துட்டு வந்து தப்பா போச்சுமா. போடாம வச்சிருக்கேன். வண்டியில பெட்ரோல் இல்லையா? ஆமாங்க. வாங்க, நான் லிஃப்ட் கொடுக்கறேன். வண்டியில எப்படி லிஃப்ட் தருவீங்க? என்ன அப்படி சொல்றீங்க? இது டிவிஎஸ் ஸ்கூட்டி. ஆஸ்பத்திரியில இருக்க வேண்டிய கேஸா இருக்கு போல இருக்கு. வா மேன். இல்லைங்க, நானே வண்டி தள்ளிட்டு போய் நானே பெட்ரோல் போட்டுக்கிறேன். இப்ப நீ வரலன்னா நான் போலீஸுக்கு கூப்பிடுவேன். ஐயோ, போலீஸ் எல்லாம் வேண்டாங்க, நானே வந்து உட்கார்ந்துக்கிறேங்க. கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்க. இருங்க. என்னங்க பேக் வீல் ஏர் கம்மியா இருக்கு? ஏயா கொஞ்சம் அறிவு இருக்க? என் பொண்ணு ஹாஃப் மென்ட்ல நடு ரோட்ல வண்டி ஓட்டிட்டு இருக்க, நீ என்ன பின்னாடி உட்காந்து? பின்னாடி உட்காருன்னா போலீஸ் கூப்பிடுவேன்னு சொல்றாங்க சார். சார்
ஏன் சார் இந்த காலத்துல போலீஸ் பொம்பளை சொன்னா கேக்குமா ஆம்பளை சொன்னா கேக்குமா? அரசியல் தெரியாம பேசுறீங்களே. ஏன் சார் இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உங்க பொண்ணுதான் ஒரு மென்டல் ஆச்சு. பேசாம ஒரு ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போய் வைத்தியம் பார்க்க மாட்டேங்தானே? எனக்கு 2 கோடி சொத்து இருக்கு. என் பொண்ணு மென்டல்னு தெரிஞ்சா என் பிரஸ்டீஜ் என்ன ஆகும்? எனக்கும் 2.5 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. எனக்கும் பிரஸ்டீஜ் இருக்கு. ஓஹோ, உங்களுக்கு 2.5 கோடி, அவங்களுக்கு 2.5 கோடி, மொத்தம் 5 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது இல்ல சார்? அப்ப உங்க லெவலுக்கு சார் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு உங்க பொண்ணை கூப்பிட்டு போனா உங்க ஸ்டேட்டஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும் சார். நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ வீட்டோட மாப்பிளை பாக்குறோம் இல்லையா, அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்து உங்க பொண்ணுக்கு வைத்தியம் பாக்குற மாதிரி ஒரு பைத்தியக்கார டாக்டர் செட்டப் பண்ணிடணும். குட் ஐடியா. யா, பட் அந்த மாதிரி டாக்டர் எங்க கிடைப்பாரு? என்ன சார் என்ன சார் என்ன சார் அது கையில வெண்ணெய் வச்சு நெய் கலையறீங்க? ஐ ஆம் டாக்டர் ஜான் பிரிட்டோ, சைக்காட்ரிஸ்ட். ஓ, யூ ஆர் அப்பாயிண்டட். இதாங்க விசிட்டிங் கார்டு. நீ வாமா. சார் 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 சம்சார் போறாங்க சார். அவ போனா போறா. நீங்க காலையில வீட்டுக்கு வந்துட்டு டாக்டர். ஓகே சார் ஓகே சார் ஓகே சார். மார்னிங் 10 o'clock ஷார்ப்பா வந்துடும். ஓகே சார், பாருங்க பின்னிடுறேன். ஓகே. அடாடாடாடாடா. டேய் மயிலு, எப்படி எல்லாம் வீடு கட்டி வாழணும்னு ஆசைப்பட்டியோ அதே மாதிரி ஒருத்தர் ஆல்ரெடி கட்டி வச்சிருக்கானே. அப்படியே அமைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு பை எலெக்ஷன்லயாவது ஜெயிச்சு 3 மாசத்துக்கு மந்திரியா இருந்தா தான் இந்த ரேஞ்சுக்கெல்லாம் வீடு கட்ட முடியும்டா சாமி. வெல்கம் வெல்கம் வெல்கம். உங்களை மாதிரி பங்க்சுவலான ஆளே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சார் நீங்க என்ன சாதாரணமான டாக்டர் நினைச்சிட்டீங்க. நான் ரொம்ப டெடிகேஷன் உள்ள ஒரு டாக்டர் சார். ஓ, டெடிகேஷன் டெடிகேஷன், இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணு கியூர் ஆயிடுமில்ல டாக்டர்? அப்கோர்ஸ் சார். நான் இனிமே எல்லா கேஸையும் கேன்சல் பண்ணி போறேன் சார். எனக்கு உங்க பொண்ணோட கேஸ் தான் முக்கியம். ஏன்னா இது ஏன் வீடு சார். நான் இந்த வீட்டு விட்டு போறதே நான் முடிவு செஞ்சுட்டேன். அதான் நடக்காது. ரோட்ல தெரிஞ்சவங்க டாக்டர்னு கூட்டிட்டு வந்தா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் பொண்ணுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ண டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நீங்க தானே சார் எங்க குடும்ப தலைவன். ரேஷன் கார்டுல உங்க பேரில் தான் சார் இருக்கு. நீங்க என்ன டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணும்போது அம்மா எப்படி சார் வேற ஒரு டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம்? குடும்பம் ஓடி போய் சப்பு சப்புன்னு கண்ணத்துல நாள் அரவைங்க சார். நான் எது சொன்னாலும் அவ கேட்க மாட்டான். விட்டுடு. அம்மா நான் உங்களுக்கு அவ்வளவு பயமா? தப்பா நினைச்சுக்காதீங்க சார். உங்க பேர் என்ன? ஓ ஓ, அப்ப நீங்க அம்மா மீறி ஒண்ணுமே செய்ய முடியாது. மே கமின் மேடம். வளர்ந்தவன் எதுக்கா இங்க வந்தான்? டாக்டர் ஜான் நம்மள லைஃப்ல இதுக்கு மேல ஒரு ஜான் கூட வளர விட மாட்டானா? டாக்டர், எஸ் நான் உங்களை எப்ப வர சொன்னா எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க? மேடம், வீட்டை விட்டு வெளியே வந்தா எவ்வளவு டிராபிக் ப்ராப்ளம் இருக்குன்றது வீட்டுக்குள்ளே இருக்கிற உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தெரியறதுக்கு நியாயம் இல்ல. இன்னைக்கு பார்த்து ஒரு ஜாதி ஊர்வலம், ஒரு மத ஊர்வலம், ஒரு சவ ஊர்வலம், 3 போலீஸ் பந்தோபஸ்தோட நடக்குது. நான் எப்படி வர்றது? எங்க பார்த்தாலும் டிராபிக் டைவர்ஷன். அண்ணா நகர் போன்றான், அங்க இருந்து அடையாறு போன்றான், அடையாறு இருந்து அப்படி நேரா போரூர் போன்றான், போரூர்ல இருந்து ஒருத்தர் ஸ்ட்ரைட்டா போன்றான், அங்க போய் பார்த்தா திருத்தணி டச் ஆகுது, அங்க ஒருத்தர் ஏட்டி எக்கட போத்தாமூன்றான், என்னன்னு பார்த்தா ஆந்திரா பார்டர் அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேற வழி இல்லாம அப்புறம் ஒரு மண்ணு லாரியை பிடிச்சு அங்கங்க மாமூல்ல கொடுத்துட்டு ஷார்ட்கட்ல வந்து சேர்ந்தேன். மண்ணு லாரியா? நீங்க நம்ப மாட்டீங்கன்னா மண் எடுத்துட்டு வந்தேன். சாம்பிள் சூடண்டி. நோ எக்ஸ்கியூஸ். நீங்க தான் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றீங்க. ஓகே. நீங்க லேட்டா வந்தனால வேற யாரோ டாக்டர் வந்திருக்காங்க. வேற யாரோ அவரை குறைச்சு பேசாதீங்க மேடம். டாக்டர் ஜான் இஸ் a senior to me in the medical college by 2 years. அதுக்கு காரணம் நான் வாங்குற ஏகப்பட்ட அரியர்ஸ். இட்ஸ் ஆல் ரைட், I'll just deal with him and come on. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வர முடியுமா? நான் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வர முடியாது. நீ வேணா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துக்க. லிஃப்ட் இருக்கா? இருக்கு, புடிச்சுக்கோ. நீ டாக்டரா? டாக்டர், அடுத்தவங்க காம்பவுண்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கம்பவுண்டர் டாக்டர் டிஃபரன்ஸ் நமக்குள்ள தேவையா? உங்ககிட்ட சீரியஸா ஒரு மேட்டர் பேசணும். கொஞ்சம் சைடா போறீங்களா? அப்படிதான். போங்க, சீக்கிரம் போங்க போங்க. எதுக்குமா இப்படி நண்டு மாதிரி நடக்க வச்சு சைடுல கூப்பிட்டு வர? கொக்கு மாதிரி வர்ற வாய்ப்பை கொத்தி கிடத்தான். டாக்டர், நாம 2 பேருமே சூட் கேஸை திருடி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். நான் நடத்திட்டு இருக்கேன், நீங்களும் 50-100 கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்கி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இதோ பாருங்க, நாம 2 பேருக்குமே ஒரு ஒளிமயமான எதிர்காலம் வீட்டுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்குது. அதை நாம 2 பேரும் கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். அங்கிள் ஃபீஸை நீங்க வாங்கிக்கங்க, ஆன்டி ஃபீஸை நான் வாங்கிக்கிறேன். ஒரே ஒரேல 2 கத்தி இருக்க முடியாது ராஜா. ஏன்? ஒரு ஸ்டேட் இருக்கிறதுல இருக்கலாம், ஆனா பவர் ஒருத்தருக்கு தானே. அப்ப நான் இங்க இருக்கவே முடியாதா? ஆமா ராஜா, நீ ஒண்ணு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற ராஜா. நீ படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கல, நடிச்சு வாங்கி இருக்கிற. பேசாம போய் கிளினிக் போரு. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஒரு வாட்டி கூட ஆகல. லூசு லூசு பண்ணிக்காத, போயிட்டு வரும் சரியா?
டாக்டர் இந்த வண்டி இந்தி இந்த வண்டிதான் ராஜா பேஷண்ட். ஆஹா இத பாக்குறவரே பேஷண்ட் ஆயிடுவாரே. டாக்டர் நமக்குள்ள எந்த டிஃபரன்ஸ் வேண்டாம், எல்லா பெர்சன்டேஜும் நீங்களே எடுத்துக்கங்க. ஆனா ட்ரீட்மெண்ட் மட்டும் நான் கொடுக்குறேன் டாக்டர். நீ அப்படி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போற? ஆனா ட்ரீட்மெண்ட் கூட நீங்களே கொடுத்துருங்க, பெப்பர்மெண்ட் மட்டும் நான் கொடுக்குறேன். ஆயின்மெண்ட் போற வேலையில எங்கிட்ட வேண்டாம். ஏய் வண்டி எங்க போகுது? பெட்ரோல் பேங்க். பாத்துமா, என்ஜின் ஸ்பாயில் ஆயிர போகுது. ஆஹா நம்பர் பிளேட்டே இல்லாம ஒரு வண்டி இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஆர்டிஓ கண்ணுக்கு தெரியாதா? அப்புறம் டாக்டர், என் பொண்ணுக்கு குட்டிக்கரணம் அடிச்சா ரொம்ப பிடிக்கும். எது குட்டிக்கரணமா? ஐயோ, இப்போ ஹாக்கி எப்படி இந்தியாவுக்கு நேஷனல் கேமோ அது மாதிரி குட்டிக்கரணம் எங்க குடும்பத்துக்கு குடும்ப கேம். பிக்சர் பாருங்க. டாக்டர் உங்களுக்கு ஃபீஸ்? ஐயோ ஃபீஸ் எல்லாம் வேண்டாங்க. இல்ல ஏதாவது மந்த்லி வேணா ஒரு ₹1 கொடுங்களேன். ஓ, ஒரு ரூபாய் என்ன டாக்டர் வாங்க முடியும்? என்ன சார் இந்த நாட்டையே விலைக்கு வாங்கலாம். பாலிடிக்ஸ் தெரியாத ஃபாதரா இருக்கீங்களே. ஓ. பாத்து வந்துடுறேன். ரெடி 3 2 1. குட்டிக்கரணம் அடிக்கிறது நம்மளோட குடும்ப தொழில். இவங்க பரம்பரையா அடிச்சிருப்பாங்க போல இருக்க. இந்த ரேஞ்சு குட்டிக்கரணம் அடிக்கணும்னா ரிஹர்சல் பார்த்தா தான் முடியும், இல்லன்னா ரிஸ்க். பைத்தியமா நடிச்சது போதும். எதுக்காக அவ்வளவு அர்ஜென்ட்டா போன் பண்ணி வர சொன்ன? ஏய், உங்க பேச்சு கேட்டு நான் மென்டல் ஆக்ட் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு தெரியுமா? என் மம்மியும் டாடியும் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. உன் டேடியும் மம்மியும் ஒன்னா சேரணுங்கிறதுக்காக இந்த ஐடியாவை கொடுத்தோம். அது தப்பா? அதெல்லாம் ஓகேடி. ஆனா வந்திருக்கிற டாக்டர் நான் மென்டல் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டா நான் என்ன பண்றது? வந்திருக்கிற டாக்டர் அவ்வளவு பிரில்லியண்டா இருக்காரு. ஆளை பார்த்தா பெரிய பிரில்லியன்ட் மாதிரி தாண்டி தெரியுது. ஆனா நான் குட்டிக்காரன் அடிச்சா அவரும் குட்டிக்காரன் அடிக்கிறாரு. நான் பல்ட்டி அடிச்சா அவரும் பல்ட்டி அடிக்கிறாரு. இப்ப கூட தனியா ரூம்ல ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, போய் பார்க்கலாம்டி. வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன். இந்த மாதிரி புருஷன் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ சொல்லு, சுமாரு. ஏ பாப்பி, ஆளை பார்த்தா நல்ல உயரமா தெரியுறாரு. ஆனா நீ சொல்றதுக்கெல்லாம் குட்டிக்காரன் அடிக்கிறாருனா அவ்வளவு பிரில்லியண்டா தெரியலையே. நீ எதுக்கும் ஒரி பண்ணாத பாப்பி. ஏதாவது ப்ராப்ளம்னா எங்களுக்கு போன் பண்ணு, நாங்க பாத்துக்கிறோம்.